பார்த்தும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், கல்வியும் ஒரு பிரச்சனை தான். கல்வி கிடைக்காம இருக்கிறதும் ஒரு பிரச்சனை தான். நமக்கு பலவிதமான உரிமைகள் இருக்கு, குழந்தைகளுக்கான உரிமைகள் இருக்கிறது. ஒரு குழந்தை பருவத்தில் கிடைக்கக்கூடிய கல்வி கிடைக்காமல் செல்வதும் கிடைக்காமல் இருப்பதும் ஒரு நம்மளுடைய உரிமை மீறலுக்கான பிரச்சனை தான். இப்பொழுது அத்தனை பேரும் நீங்கள் கல்விக்கு கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்விக்கான சூழ்நிலை உங்களுடைய குடும்பங்களில் சரியாக கிடைக்கவில்லை என்றால் அதுவும் உங்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கல்விக்கு எதிரான வன்முறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. கல்வி உரிமைக்கான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களில் அல்லது உங்களுடைய சிநேகிதர்கள் குடும்பங்களில் இந்த கல்வியை பாதுகாப்பாக தொடர்ந்து பயிலக்கூடிய சூழ்நிலை இல்லாத சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கிறதா? நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. நான் வேற ஸ்கூல்ல படிச்சேன். அங்க வந்து என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் அவன் வந்து வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைங்கிறதுனால அவன் வந்து ஸ்கூல் வந்து பாதிலே இதை எப்படி நீங்க பிரச்சனையா உங்க பார்வைக்கு இந்த பிரச்சனை எப்படியா தெரியுது? அந்த மாணவனுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டது நீங்க உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா, உணர்ந்து கொள்ள முடிகிறதா? அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இப்ப அவங்க அப்பா அம்மாக்குள்ள வந்து ஒரு இது ஒற்றுமை இல்லாததுனாலதான் அவங்களால வந்து படிப்பை கற்றுக்கிறாங்க. அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த மாணவனால தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர முடியல, படிப்பை தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த தம்பி சொல்லக்கூடியதை நமக்கு இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த